ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேறு என்ன, கிருஷ்ண ஜெயந்தி நெருங்கிட்டே இருக்கு இல்லையா? அதுக்கு தான் இன்றைக்கி அதிரசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதிரசம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதிரசம் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் பக்குவமாக அளவெல்லாம் சரியாக போட்டு பண்ணால் ரொம்ப நல்லா பண்ணலாம். கர்நாடகாவில் இதை கஜாயா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஊற வைக்கணும். நல்லா 2-3 தடவை அலசிட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்ல ஒரு காட்டன் துணியில் போட்டு 20 நிமிஷத்துக்கு நம்ம நிழலே உணர்த்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரிசி உணர்ந்தாச்சு. இப்போ பிடிச்சிங்கன்னா அரிசி கையில் ஒட்டணும். கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கணும், அவ்வளோ உணர்ந்தா போதும். இப்போ உணர்ந்த அரிசியை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மாவு பதமாக அரைச்சிக்க போகிறோம். பார்த்திங்களா, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நான் பேட்சாக தான் அரைச்சேன். கடைசி பேட்ச் போடும்போது ஒரு 8 ஏலக்காவும் 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா அரைச்சிட்டு சல்லடையால் சலிச்சிக்கலாம். மாவு சலிச்சோன்னா தான் நம்மளுக்கு திப்பி இல்லாமல் மாவு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். சலித்த மாவை நம்ம அப்படியே அமுக்கி ஈரப்பதம் போகாமல் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அதிரசம் மாவு ரெடி. ஆனால் நம்ம பாகு தயார் பண்ணணும். பாகுக்கு நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா வெல்லம் கரைய நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். பாகு பதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதிரசத்துக்கு. பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பதம் தப்பிச்சுன்னா அதிரசம் கல்லாக போயிடும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு பாருங்கள். விட்டோன்னா நம்மளுக்கு உருட்டை வரணும். ஸோ இந்த மாதிரி உருட்டை வந்துட்டுனா நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்களா, பால் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்க பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம மாவுக்கும் வெல்லத்துக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருக்கேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் கண்டிப்பாக கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த அளவு சரியாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த கலராக உங்களுக்கு மாவு திக்காயிண்டே வரும். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடுறதுனால உங்களுக்கு அதிரசம் நன்னா வரும், அதுக்கு தான் விடுறோம். இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போது அதிரசம் மாவு ரெடி. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரச மாவை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு அது மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் போட்டு நம்ம வைக்கிறதுனால உங்களுக்கு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இது ஒரு 12 மணி நேரத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது வைக்காதீங்க, ஆறுனக்கப்புறம் முடி வச்சா போகிறோம். இது அடுத்த நாள் பாருங்கள், அதிரச மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு வாழையில் இல்லை எண்ணெய் கவர் 2த்தில் இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கணும். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப காய வச்சு போட்டிங்கன்னா அதிரசம் சரியாக வேகாது. நம்ம கையாலையும் தட்டலாம், இல்லைனா பால் மாதிரி உருட்டு நம்மக்கிட்ட டவரா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்தை இந்த மாதிரி அமைக்க கொடுத்தாலும் உங்களுக்கு ஈவனாக ப்ரெஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அதிரசம் ரவுண்டாக வந்துருச்சு. கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். ஸோ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு அதிரசமாக போட்டு எடுத்துக்கலாம். எப்போ நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலும் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி தான் ஆரம்பிப்பேன். இன்றைக்கும் கொஞ்சம் பிள்ளையாரை பிடிச்சி தான் அதிரசத்தை ஆரம்பித்தேன். ஸோ அதிரசம் பிரியாமல் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ மீடியம் சூடில் இருக்கணும். பாகு கரெக்டாக நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு அதிரசம் பிரியவே பிரியாது. 2 பக்கமும் பொன்னிறமாக பொரித்து எடுத்துகிட்டு தோசை திருப்பியால் நம்ம அமுக்கி அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலெலாம் எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு அற்புதமாக கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பிரசாதமான அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பண்ணுறது ஈஸி, ஆனால் நான் சொன்ன மாதிரி பக்குவமாக அளவுகள் சரியாக போட்டு பண்ணோன்னா அதிரசம் சூப்பராக வரும். ஸோ எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அதிரசம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பொரிச்ச உடனே உங்களுக்கு கிறிஸ்பியாக தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டோன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ அதிரசத்தை உங்களுக்கு பிச்சும் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக அதிரசம் ரெடியாக இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு அதிரசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஜென்மாஷ்டமி ரெசிபிஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இன் அட்வான்ஸ். உங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.